அதில் மக்களே நீங்கள் வந்துருக்கிறது கேம்பி இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராணி சாப்டர் 2 பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம். அதே ஏண்டா எத்தனை வாடிடா கிராணி 1 கிராணி 2 கிராணி 3 எல்லா இதுலேயும் வந்து இதே மாதிரி எழுந்திருக்கிறது கேம் எவன்டா கண்டுபிடிச்சது முன்னாடி வந்து நிற்க சொல்லுங்கடா. மேலே ஒரு சந்திரமுகி கிளவி இருக்கும் வந்து அதை வர வைக்கணும். பாட்டி மொட்டைங்க புட்டுக்கிட்டான். மொட்டைங்க புட்டுக்குச்சு பாவம் மொட்டை கேன்சர் வந்துருச்சு. அவனை காப்பாற்ற நீ வரமாட்டியா? மொட்டை எனக்கு ரொம்ப முடியல பார்த்தீங்களா? மொட்டை என்ன உடனே வந்து எப்படி ஓடி வரா பார்த்தீங்களா? லவ்ஸு நான் லவ்ஸான்னு கேட்குறேன். வாட் ஃபக் இங்கே ஏதாவது இருக்கா? டாக்டே குப்பையில் முடிங்கடாத எங்கே ஏதாவது நீட்டு குப்பையில் போடு. ஹேண்டு வீல் இது நமக்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஹேண்டில் கிடச்சிச்சு டோர் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். ஃபஸ்ட் தள்ளி விடுவோம். ஏன்னா இங்கே வந்து டோர் ஹேண்டில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏடா இது அவன் சொன்னது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. இல்லைங்கண்ணே இல்லை அங்கே போனால் கிளவி வந்துடுவான்னு எனக்கு ஒரே ஒரு கெஸ்ஸு. அதனால் நம்ம இங்கே இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா யார் ப்ரோ பிளேயர் எப்படி ஐயா நம்ம வேறு ஒரே மாற்றிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சுதுன்னா கொலை பண்ணிடுறாங்களே. அது வந்து நான் ப்ரோ பிளேயருங்க. ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஆனால் எங்கடா இருக்கீங்க வாங்கடா. சுட்டாக்கி டொட்டாட்டாடி எங்கடா இருக்க? எங்கே ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி விட்டு ஓடுற திரும்பி பார்க்காம ஓடுறா. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ கன் இல்லை. கன் இருந்துனாச்சு அந்த கிளவிய மொட்டையெல்லாம் சுற்றி சொட்ட தரிசனம் வாங்கலாம். ஆனால் அந்த பல்ல பார்த்திங்களா? ஐயா இல்லை வேண்டாம், அதை நான் பற்றி பேச விரும்பலை. ஏன்னா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. கிளவியை பாரு காணோம். கிளவியை காணோம். பார்ப்போம் கிளவி போது பாரு சொட்ட கிளவி. என்னடா இது கிளவி அது பாட்டுக்கு போகுது. அது எப்படி திரும்பி எங்கள் மேலே போச்சு? ஒரு லாஜிக் வேண்டாமாடா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் போட போனேன். இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ இதோட பயங்கரமாக இருக்கும். சொட்ட தரிசனம்லாம் வாங்கி தருவேன். அது நீங்கள் பார்க்க ஆர்வலாம் இருக்கலாம். சரி வாங்க. சரி ஏடா இது கிளவி வர மாதிரியே இருக்குது. அதான் ஒழிஞ்சிட்ருக்கிறேன். தஞ்சி இல்லைன்னு நம்புகிறேன். ரொம்ப பயமாக இருக்குது. சரிங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஹவாடி கிளவி இல்லை நமக்கு அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமி. எங்கடா இருக்கீங்க? டோர் ஹேண்டில் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். 2 பொருள் கிடச்சிருச்சு. சரி இன்னும் குரோபாரு பேட்லாக்கி வேணும். அதோட இந்த வயரை கட் பண்ணி விட்டதுனால எனக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா அந்த கரண்ட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது இருக்காது. சரி என்ன கிளவி இன்னும் காணோம்? சொட்ட கிளவி மொட்டைங்க புட்டுக்குச்சு பார்த்தீங்களா? மொட்டைன்னோண்டா அப்படி மாமா எங்கே மாமா போயிட்டீங்க வாங்கலாமா அப்படின்றா. சொட்ட கிளவி இந்த இதில் மொட்டையாக இருக்க மாட்டான். நான் கிராணி மட்டும் வச்சு தான் கிளவியை மட்டும் வச்சு தான் விளாடிட்டுருக்கேன். என்னடா இது சோதனை மேல் சோதனை. இந்த கிளவியை வச்சுக்கிட்டு பாடுபட வேண்டியதாக இருக்குது. மேலே வந்துட்டு
என்ன இருக்குது இங்கே? எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சேஃப்டி எடுத்துக்குவோம். டோர் ஹேண்டிலு. சரி, டோர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிடலாமா, இல்லை இது பண்ணலான்னு யோசிச்சுட்டு. சரி, ஃபஸ்ட்டு டோரே ஓப்பன் பண்ணணும். ஓப்பான் சீக்கிரம். ஐயோ கடவுளே, மாரியம்மா, கிட்ட மட்டும் மாட்டிக்கக்கூடாது. இந்த சொட்டெல்லாம் ஒரு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்லி விட்டு திருவிட்டேன். ஃபஸ்ட்டு சொட்டையை கீழே வர வைப்போம். சொட்டை வேணா இந்த டோர் லாக்கை வச்சு அதை சாத்தி விட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சாத்தி விட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஜாலி. சரி எடா, இது 8,000 உனக்கு கிடைக்கல. சரி வாங்க. ஆனால் ஒரு வீடியோவில் நான் வந்து ஒரே டேவில் மகளே வந்து 10 நிமிஷத்தில் எஸ்கேப் பண்ணிட்டேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது ஒன்றுமே இல்லை. ஆஹா, செக்யூரிட்டிக்கு அப்பாடி இந்த வீட்டில் உருப்படியாக இருக்கிறதுக்கு இதாவது கிடச்சிது. என்ன இது? இது இல்லை, ஹெலிகாப்டர் இல்லை, குப்பையில் போடுங்கடாத. கடுப்பேற்றிக்கிட்டு புக்கெல்லாம் ஏன் படிப்பான்? கண்ட்ரி நான்சென்ஸ். அவள் அடி கீழே போய் வந்துருச்சு. இதுக்கு சொட்டம் என்னங்க கண்ணை மூடி தோறதுக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கிற வருது. டன்கன் மட்டும் இருந்தது. அந்த சொட்டையை அப்படியே எடுத்து அடிக்கணும். அதான் சொட்டை தரிசனம். செக்யூரிட்டி கேடு ஃபஸ்ட்டு அப்படியே கடைசி சீரமாக எடுத்து அப்படியே போடு. கிளவி எங்கப்பா இருக்க? சொட்டை கீழே. என்னடா இது? எல்லாம் எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டு வச்ச மாதிரி ஈஸி மோடில் தான் பாரு. இது எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டு வச்ச மாதிரி சரக்குன்னு வந்துருக்கிறா. அப்போ பார்த்துக்கங்க, இவ்வளோ நேரம் வந்து இங்கேயே தான் இருந்துருக்குறா. இப்போ மட்டும் நான் கீழே குதிச்சு போயிருந்தேன். அது வந்துட்டு ஐ சி யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்படின்னு இது பண்ணிடுவா. இவன் அடித்து ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோவில் அடித்து எனக்கு ஒரு கால் முந்தி இதாகிடுச்சு. நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சொட்டை போ மட்டன் வயிற்று வலி. நீ வச்ச குழம்புல தான் அவன் செத்து போயிட்டான். என்னடா இது? காரம் செத்து போயிட்டான்னு உடனே வந்து அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே 2 பேர்த்துக்கு அவன்டா கல்யாணம் பண்ணி வச்சது. பாட்டுக்கு இருக்கிறா. இவ்வளோ சொல்கிறேன். ஏடா இது மானங்கட்ட புருஷன் முண்டாட்டியாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புக்கு என்னால் முடியலப்பா. ஃபஸ்ட்டு கீழே குதிப்போம். எங்கே கிளவி இல்லைப்பா. காய்ச்சி கிளவி வந்து புருஷன் உயிரோடு தான் இருக்கானா? அவன் புருஷன் உயிரோடு தான் இருக்கானா? புருஷன் உயிரோடு தான். பார்த்தீங்களா? புருஷனை உயிரோடு இருக்கான்னு சொன்னோடனே அவனை கொல்றதுக்காக பேட்டோட போகுது. இதெல்லாம் ஒரு கிளவியா? மொட்டை தலையா உனக்கெல்லாம்? உன்னை கொல்றதுக்கு தானே எல்லாருமே வெறியோடு இருக்காங்க. மொட்டை கண்ட்ரி நான்சென்ஸ் பியானோ கிளவிக்கு ஐயா காவா ஆக்டோபஸ் மாதிரி என்னமோ ஒன்று இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு லாஜிக் என்னன்னு புரியல. ஆக்டோபஸ் மாதிரி அங்கே ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி விட்டா அது பாட்டுக்கு போயிடுது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். பாத்ரூமில் ஏதாவது அட ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. கிளையை தவிர மற்றெல்லாம் இருக்குது. போட் ஸ்டேரிங் வீலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்?
இங்கே ஏதாவது ஒன்றும் கிடைக்கல, வேஸ்ட். சரி, இங்கே ஏதாவது ரெஞ்சு இல்லை. ஃபஸ்ட்டு கிளைய போட்டு தள்ளிடலாமா? கிளைய போட்டு தள்ளிட்டு இது பண்ணலாமா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீட்டையாக சுற்றி வந்துட்டுருக்கிறேன். சுற்றி சுற்றி விளையாடு தாடா. கிளவி எங்கடா இருக்கு? சொட்டா கிளவி பியனா வாசிக்கிற மாதிரியா? ஏட்டா ரட்டா. இங்கே நின்று உன்னை வர வச்சு அடிக்காமல் நிம்மதியாகவே இல்லை. உன்னை வர வச்சு அடிக்கிறேன் பாரு. என்னடா இது? இந்த ஜாடிக்கு நேரம் தான் குடி வச்சிருக்கேன். எங்கே கிளவியே காணோம். பியானோ வாசிப்போம். கிளாஸ் ஃபியூஸு பியானோ மேலே இருக்குது. இல்லை, கிளவிய சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். கிளவி வந்துருச்சு. சாவு சொட்டை வாயப்பாரு வே காவால போய் கழுவுமோ? அதான் இப்படி இருக்குது. சரி, போய் தலை கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஃபோட்டோவை தள்ளிவிடும். இனிமேல் நீ வருவியாடி? வரவே கூடாது. உன் மேலே தான் நான் கொலகானில் இருக்கேன். ஏன்னா முன்னாடி விளாண்ட கேமில் நீ என்ன 4 நாளும் அப்படியே சார்ஜ் விட்டான். எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? ஓ மை காட். நினச்சிருக்கு இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சொல்லி விட்டுறலாம். சரி மேலே போவோம். ஏடா இது க்ரோபார் மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். க்ரோபாரு பிளாட்லாக் கீ அது மட்டும் இருந்ததுன்னா போதும். பிளாட்லாக் கீ க்ரோபாரு அது மட்டும் கொடுத்துருங்கப்பா. நான் என்ன ஆயிடுவேன்? குட்டி பிசாசே இரு சாவு மாட்டாமாண்ட எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கான் பாரு. ஓட்டாவாய பார்த்தீங்களா? அந்த வீட்டில் சிலந்தியெல்லாம் வளர்க்குறாங்க. சிலந்தி வாங்கிங்களோ? அதனால சிலந்தி வளர்க்குது. சரி விடுங்க. அதில் தள்ளி போடுறான். அண்ணன் வரல. அவாடி க்ரோபாரு இன்னொரு அடி கிளம்பி வந்தால் அதில் போட்டு தள்ளிட்டு வந்து எங்கடா புல்லட் கொடுறி அதை இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கணும். 1 or 2 ஃபஸ்ட்டு பேட்லாக்கி கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வெப்பன் கீ தான் இருந்தது. அது தேவையில்ல நமக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு பேட்லாக்கி எடுப்போம். பேட்லாக்கி கிடச்சிருச்சே. உன் கிளவி உன் வீட்டை விட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? Who I am? I'm a pro player. Bye bye.